Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப அழகான ஒரு டிசைனர் நெக்லைன் கமீஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லைன் ரெடி பண்ண போகிறோம். நெக்லைன் ரெடி பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இப்போது இதில் வந்து நெக்லைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உங்களோட நெக்லைனோட எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ கேன்வஸோட ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து என்னோடய நெக்லைனோட வித் வந்து பார்த்திங்கன்னா 3 inches. ஸோ அந்த 3 inch நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, அதோட நெக்லைனோட டெப்த், உங்களோட நெக்லைனுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ அதை மார்க் பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து எனக்கு வந்து நெக்லைன் டெப்த் வந்து 7 inches. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்ல நீட்டாக ஒரு ஷேப்பாக இதை நம்ம கொண்டு போகலாம். ஒரு யூ ஷேப் இதை சுற்றி நான் கொடுக்குறேன். இது கொடுத்த பிறகு இங்கேருந்து ஒரு 1.5 inches வெளியே, ஸோ இந்த லைனில் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1.5 inches நான் வெளியே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ தரோவாக மேலேருந்து இந்த 1.5 inches நம்ம கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 inch லைன் இங்கேருந்து ஒரு 1 inchக்கு இன்னொரு லைன் வரைகிறோம். ஓகே, இங்கேருந்து 1 inchக்கு திரும்பி இன்னொரு பாயிண்ட் நம்ம வரைகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன கேன்வாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட நல்லா திக்கான கேன்வாஸாக இருந்தால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். நல்லா வந்து அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ ஒருவேளை இப்போ தான் நீங்கள் கேன்வாஸில் நீங்கள் பழகுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த நல்லா திக் கேன்வாஸை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நெக்லைன் நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இது வந்து 1.5 inch லைன், இது வந்து 1 inch லைன். இப்போ இந்த 1.5 inch லைனை கொஞ்சமாக நான் ஸ்லாண்டிங் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட், லைக் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதை இந்த மாதிரி நம்ம ஸ்லாண்ட் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, இங்கேருந்து இந்த யூ நெக்லைனை நீட்டாக கட் பண்ணி ஸோ இந்த 1.5 inch கொடுத்தோம் இல்லையா, அந்த 1.5 inch கேன்வாஸை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி அதே பாயிண்டில், எந்தெந்த பாயிண்டில் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அதே பாயிண்டில் இதை நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த 1 inch லைன் இதே நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கமீஸில் வரக்கூடிய நெக்லைன். இது வந்து அந்த கமீஸில் வரக்கூடிய கான்ட்ராஸ்டிங் கலருக்கு வரக்கூடிய நெக்லைன். ஸோ இங்கே க்ராஸாக நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த க்ராஸ் வரைக்கும் இப்போது இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து இதை 2 ஹாஃபாக நம்ம மாற்றுறோம். ஓகே, பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு 2 ஹாஃபாக மாறுது. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து இந்த நெக்லைன் நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதை வந்து உங்கள் கமீஸ்க்கு என்ன கான்ட்ராஸ்டிங் கலரோ அதில் இதை அயன் பண்ணிடுறேன். ஸோ அயன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நெக்லைனும் இப்படி ரெடி பண்ணியாச்சு. அந்த கீழே கொடுத்த 1 inch வந்து இந்த உங்களோட கமீஸ் ஃபேப்ரிக்லேயும், அந்த 1.5 inch கொடுத்தாலே 1.5 inch அதை வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர்லேயும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீஸை நெக்லைன் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்ட், ஒரு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். ஒரு சில்க் காட்டனில் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இப்போது இதை நான் சென்டரில் நான் கட் பண்ணிடுறேன்.
ஓகே. அதே மாதிரி இதை சுற்றி ஒரு 1 இன்ச்சுக்கு ரேண்டமாக இப்படி நான் கட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இதையும் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நான் ரேண்டமாக கட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போது இதை நம்ம தைக்க போகிறோம். இது எங்கே தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி மார்ஜினலாக, அது கேன்வஸ் மேலே தைக்கக்கூடாது, கேன்வஸ் ஓரத்தில் தைச்சு இதை இந்த உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி தைக்கிறது நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லா மார்ஜினாக ஒட்டி இந்த அளவுக்கு அழகாக நம்ம தைக்கணும். ஸோ இது எவ்வளோக்கு நம்ம நீட்டாக தைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த நெக்லைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக நம்ம டர்ன் பண்ணி இதை தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்லைனோட அந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, கீழ்ப்பகுதி, அதை ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதை மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக நாச்சஸ் கட் பண்ணிட்டிங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ண ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கமீஸ் ஃபேப்ரிக் நம்ம எடுக்கிறோம். கமீஸ் ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட்டில் இப்போது நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த நெக்லைனோட சென்டரும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ இதுக்கு மேலே தைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரிட்டி சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக், துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு இதை நம்ம தைக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, இதோட கார்னரில் முடிஞ்ச அளவுக்கு எட்ஜில் நல்லா யூ மாதிரி இதை தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தை வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 இன்ச், அதாவது ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியே விட்டுடுங்க. ஸோ இதை 1/4 இன்ச் விட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணுறேங்க. ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து நாச்சஸ், ஸோ சின்ன சின்னதாக நாச்சஸ் கட் பண்ணி இதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டர்ன் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் எட்ஜை கொஞ்சம் ஸ்னிப் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போது இதில் 2 ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, இதை இப்படி வச்சு இதை நம்ம டர்ன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை கம்ப்ளீட்டாக இதை வந்து டர்ன் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கேன்வஸை கன்சீல் பண்ணுற மாதிரி இதை டர்ன் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ இதை அயர்ன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை டர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் கமீஸை வந்து உங்கள் கமீஸ் நெக்லைன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ உள்ளே ஒரு 1/4 இன்ச் விட்டு, ஓகே, ஸோ அதே மாதிரி யூ நெக்லைனுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி நாச்சஸ் கட் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே. இப்போ இதுக்கு நாச்சஸ் கட் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் டேர்ன் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் நீங்கள் நாச்சஸ் கட் பண்ணால் போதும். ஓகே. இப்போது இது வந்து துணியோட நல்ல பக்கத்தில் தைச்சிருக்கோம். இதை திருப்பி கம்ப்ளீட்டாக துணியோட ராங் சைடுக்கு நம்ம இதை டர்ன் பண்ண போகிறோம். ஓகே.
இங்கேருந்து நம்ம துணியோட ராங் சைடுக்கு இதை டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸையும் நான் அயன் பண்ணி முடிச்சுட்டேன். அயன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக என்னோடய கேன்வஸ் வந்து எந்த இடத்துல முடியுதோ அது எனக்கு ஃபேப்ரிக்கில் தெரியுது, உங்களுக்கு தெரியுதுல. ஸோ இந்த இடத்துல நான் அதை பென்சிலில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை தான் நம்மளோட நெக்லைனில் வைக்க போகிறோம். ஸோ இந்த கமீஸ் பார்த்தீங்கன்னா லைக் நெக்லைன் ஏற்கனவே நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த ஒரு பார்ட்டை இந்த சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இந்த நெக்லைனை இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த மிட் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வி மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா நீட்டாக ஈவனாக இது நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் எந்த இடத்துலையும் மூவ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கமீஸ் ஃபேப்ரிக் மேலே நல்ல ஓரமாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நெக்லைன் நம்ம ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்லைனை வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளெயினாக இருக்குமா இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேப்ரிக் க்ளூ நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிரர் சமிக்கி எடுத்திருக்கேன், அதோட ஃப்ரேம். ஸோ மேலே வந்து பிங்க் கலர் கொடுத்துருந்தா கீழே வந்து நான் ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்ம சமிக்கியை ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். நம்ம மிரர் சமிக்கி இருக்கு இல்லையா, அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ளே வெளியே வந்து நம்ம ஃப்ரேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ எங்கெல்லாம் வரப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சமிக்கி ஒட்டிட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம இந்த மிரர் சமிக்கி இன்னொன்று ஒட்டுறோம். ஸோ ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சமிக்கி இந்த மாதிரி நான் இதை ஒட்டுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணலாம், எதுவுமே ஆகாது, ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி க்ளூ வச்சு இந்த சமிக்கி அமுக்கும் போது அந்த க்ளூ வந்து அந்த சமிக்கி ஃபுல்லாக வந்து அந்த மிரரை அப்படியே என்கல்ஃப் பண்ணுற மாதிரி நம்ம க்ளூ போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு இது வந்து நீங்கள் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் இது வராது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் லைட்டாக காயட்டும். காஞ்ச பிறகு இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ரேமே நமக்கு கடையில் கிடைக்குது. இந்த ஃப்ரேம் வந்து ஒரு சைட் பார்த்திங்கன்னா பல்ஜாக இருக்கும், ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட் பக்கத்தில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்க, இது ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே, கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மிரருக்கு எக்ஸாக்டாக சென்டரில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours கம்ப்ளீட்டாக இதை ட்ரை ஆன பிறகு இதை அயர்ன் போர்டில் வச்சு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே இந்த க்ளூ வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து எப்படி பண்ணாலும் இந்த மிரரையும் சரி இந்த ஃப்ரேமையும் உங்களால் எடுக்க முடியாது. ஒரு சைடு வச்சாச்சு, இதே மாதிரி இன்னொரு சைடு நான் வைக்கிறேன். இதுதான் வந்து நெக்லைனோட எண்ட் ரிசல்ட். ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான நெக்லைன் உங்களை மீட் பண்ணுறேன். சில்ட்ரன் டேக் கேர், பை பாய்.